இன்றைய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு கிழக்கு ராணுவ முகாம்களுக்கு பூட்டு. சிறுவர் இல்லத்தில் நடந்த கொடுமை. ஆணும் பெண்ணும் கைது. முன்னாள் ஜனாதிபதிகளின் மறைமுகங்கள். அனுர தரப்பு பகிரங்கம். பிரான்ஸ் வாழ் தமிழர்களுக்கு அதிர்ச்சி தகவல். கட்டாயமாகும் நடைமுறை. பயங்கரவாத தடை சட்டம் வெகு விரைவில் நீக்கப்படும். நீதி அமைச்சர் திட்டவட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அத்தியாவசியமான ராணுவ முகாம்களை தவிர்த்து ஏனையவற்றை மூடுவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அத்துடன் ராணுவம் வசமுள்ள காணிகள் முறையான மீளாய்வுகளுடன் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களும் பெருந்தோட்ட மக்களும் அரசாங்கத்திற்கு விசேட ஆணை வழங்கியுள்ளார்கள். ஆகவே அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்தே செயற்படுகின்றோம். தேசிய பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் மக்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் இராணுவத்தினர் உட்பட முப்படையினரும் அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். இயற்கை அனர்த்தம் ஏற்பட்டாலும் இராணுவத்தையே அழைக்கின்றோம். ஆகவே முப்படையின் சேவையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். சிறுவர் இல்லத்தில் இருந்த 17 வயது சிறுமியை கொடூரமாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் வடமத்திய மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளரும் சிரேஷ்ட நன்னடத்தை அதிகாரி ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் 49 வயதுடைய ஆணொருவரும் 57 வயதுடைய பெண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த 2021 ஜனவரி 8ஆம் திகதி ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்ட செய்திக்கு அமைய அனுராதபுரம் பகுதியில் உள்ள ஒரு சிறுவர் இல்லத்தில் சட்டவிரோத நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டதை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையிடமிருந்து பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் 2021 ஜனவரி 16ஆம் திகதியன்று விசாரணை தொடங்கப்பட்டது. அனுராதபுரம் போலீஸ் நிலைய அதிகாரிகள் மேற்படி சிறுவர் இல்லத்தில் வசிக்கும் சிறுமிகள் மற்றும் வடமத்திய மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் துறையுடன் இணைக்கப்பட்ட அதிகாரிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்டனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஆலோசனை மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 17 வயது சிறுமியை வேலைக்கு அமர்த்தி குழந்தைகள் இல்லத்தில் சமையல்காரராக வேலை செய்து கொடுமைப்படுத்தியதற்காக வடமத்திய மாகாண நன்னடத்தை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு சேவைகள் துறையின் நிர்வாக அதிகாரிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபரிடம் கோரப்பட்டது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒரு ஆலோசனை மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 17 வயது சிறுமியை சிறுவர் இல்லத்தில் சமையல் வேலைக்கு அமர்த்தியது தொடர்பில் வடமத்திய மாகாண நன்னடத்தை மற்றும் சிறுவர் பாதுகாப்பு சேவைகள் திணைக்களத்தின் நிர்வாக அதிகாரிக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் சட்டமா அதிபருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. அதன்படி 17 வயது சிறுமியை சமையல் பணியில் அமர்த்தி சித்திரவதை மூலம் கொடுமைப்படுத்துதல் மற்றும் குழந்தைகள் இல்லத்தில் சமையல்காரரை பணியமர்த்திய குற்றத்திற்காக சம்பந்தப்பட்ட ஆண் மற்றும் பெண் ஒருவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் ஆலோசனை வழங்கியிருந்தது. அதன்படி சந்தேக நபர்கள் இருவரும் இன்று அனுராதபுரம் போலீஸ் நிலையத்திற்கு வந்த பின்னர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட குறித்த ஆண் சந்தேக நபர் வாரியப்புல பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் கைது செய்யப்பட்ட பெண் சந்தேக நபர் அனுராதபுரத்தைச் சேர்ந்தவர் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் சந்தேக நபர்கள் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். முன்னாள் ஜனாதிபதிகள் பல்வேறு குற்றங்களை செய்ய பாதாள உலக நபர்களை பயன்படுத்தியுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார்.
இதன்படி மறைந்த முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன கோனாவாலா சுனில் என்ற பாதாள குழு நபரை வைத்து உயர்நீதிமன்ற நீதிபதியின் வீட்டின் மீது கல் எறிந்ததாகவும், மறைந்த ஜனாதிபதி ஆர். பிரேமதாச பத்திரிகையாளர் ரிச்சர்ட் டி ஜொய்சாவை கடத்தி கொலை செய்ய பாதாள உலக நபர்களை பயன்படுத்தியதாகவும் பிரதி அமைச்சர் கூறியுள்ளார். அத்தோடு ரிச்சர்ட் டி ஜொய்சா தொடர்பான ராணி என்ற திரைப்படம் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், இதனை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ரகசியமாக பார்த்து ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அவரது தந்தை என்ன செய்தார் என்பதை கண்டறிய சொல்ல இருப்பதாகவும் அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். இதேவேளை பாதாள உலக நபர்களான ஜூலம் பிடியே அமரே மற்றும் வம்போட்டாவுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் தொடர்பு வைத்திருந்ததாகவும், ஜூலம் பிடியே அமரே ஒரு காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் மெய்காப்பாளராக இருந்ததாகவும் சுனில் வட்டகல மேலும் கூறியுள்ளார். பிரான்சில் குடியுரிமை பெற பிரெஞ்சு மொழி அறிவு அவசியம் என உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரெத்தாயோ தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முதல் பிரான்சில் தங்கியிருப்பதற்கான பல்வேறு விதமான விசா அட்டைகளை பெற்றுக்கொள்ளவும் இந்த நடைமுறை பொருந்தும் என உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. அதற்கமைய 2 தொடக்கம் 4 வருட விசாவை பெற்றுக்கொள்வதற்கு A2 மொழித் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10 வருட விசா பெற்றுக்கொள்ள B1 மொழித் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். பிரெஞ்சு குடியுரிமை பெற B2 மொழித் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகும் இந்த சட்டம் குறித்து பிரெஞ்சு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்திகள் வெளியிட்டுள்ளன. ஐரோப்பிய மொழி நிலையான A2 நாட்டிற்கு புதிதாக வருபவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வெகு விரைவில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி செலவின தலைப்பு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில், வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் விடயதானத்திற்கு பொறுப்பேற்ற வகையில் பேசுகின்றார்கள், விமர்சனங்கள் மாத்திரம் முன்வைக்கின்றார்கள். இருப்பினும் ஒரு சிலர் பொறுப்புடன் செயற்படுவது வரவேற்கத்தக்கது. தேர்தல் காலத்தில் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் மறக்கவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று அன்றும் குறிப்பிட்டோம், இன்றும் குறிப்பிடுகின்றோம். அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஆகியவற்றை மீளாய்வு செய்வதற்காக நீதியரசர் ஹர்ஷ குலரட்ன தலைமையில் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இந்த நடவடிக்கைகள் அடுத்த தேர்தல் வரை இழுத்துச் செல்லப்பட மாட்டாது. பூகோள பயங்கரவாதம் மற்றும் பூகோள நவீன சவால்கள் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் வகையில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய சட்டம் விரைவில் இயற்றப்படும். உலகளாவிய ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட மனித உரிமைகள் கோட்பாடுகளுக்கு அமைவாகவே புதிய சட்டம் இயற்றப்படும். ஆகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டவுடன் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும். இந்த விடயத்தில் எவரும் அச்சம் கொள்ள வேண்டாம். பொலிஸ்மா அதிபருக்கும் போலீஸ் ஆணைக்குழுவுக்கும் இடையில் முரண்பாடு, சட்டமா அதிபருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் முரண்பாடு என்று எதிர்க்கட்சிகள் இன்று வங்குரோத்து அரசியலில் ஈடுபடுகின்றனர். ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் பதவிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் கடும் போட்டி நிலவுவதாக குறிப்பிட்டார்கள். ஆனால் அது இன்று பொய்யாக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார்.